அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸ் கலாமுல்லாஹ் வ கைரல் ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضலாலா வ குல்ல ضலாலத்தின் ஃபின்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையில் நடைபெறுகின்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலாவுடைய மாளிகைக்கு வரக்கூடிய ரஹ்மத்துக்கள், மலாய்க்காமார்கள், அவர்களுடைய பிரார்த்தனை, பாவ மன்னிப்பு எல்லாம் எங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த கடைசி உம்மத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, இறுதியாக வந்த இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய சிறப்பைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த வகையிலே இந்த உம்மத்துக்கு கிடைக்கின்ற சிறப்பை சில மணி நேரங்களில் பேசி முடிக்க முடியாது. கடைசி உம்மத் என்ற காரணத்தினால அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் பூர்த்தியாக்குகின்ற ஒரு நிலை இருக்கிறதுனால எல்லா சிறப்புகளுக்கும் சொந்தமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உம்மத்துக்கு இருக்கிறது. முன் சென்ற நபிமார்களுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹு தஆலா அகீதாவை பூரணமாக சொல்லவில்லை. இஸ்லாமிய அகீதா கோட்பாடுகளில் அந்த உம்மத்தினர்களுக்கு ஒரு பகுதி தான் சொல்லப்படுகிறது. அதனால்தான் அந்த நபிமார்கள் போனதன் பின்னால் அந்த நபிமார்களுடைய மார்க்கத்தை ஒட்டுமொத்தமாக தூக்கி கம்ப்ளீட்டாக முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டார்கள். அந்த நபிமார்களை கடவுளாக்கினார்கள், அந்த நபிமார்களையே கொலை செய்தார்கள், வணக்கத்தை சொல்லித்தந்த ஆளையே வணங்கினார்கள். இப்படி அந்த அகீதாவுடைய தெளிவு அவர்களுக்கு இருக்கில்ல. ஏதோ அரைகுறையாக அவர்கள் மார்க்கத்தை விளங்கி கொண்டார்கள். ஒழுங்காக விளங்கினவர்கள் கூட சில சந்தர்ப்பத்தில் தடம் பிறண்டார்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தினர்களை நீங்கள் பார்த்தீர்கள். நல்ல முறையில் அல்லாஹு தஆலாவை தெரிஞ்சவங்க கூட காளை மாட்டை வணங்கினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை அழைச்சி கொண்டு ஃபிரௌனிடத்திலிருந்து தப்பி அடுத்த கரைக்கு போனதன் பின்னால், அதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, ஃபிரௌனிடத்திலிருந்து தப்புறது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியும் சேர்த்தி. அதனால தான் ஃபிரௌன் கடல் நடுவில் வச்சு ஈமாங்கொள்கிற நேரத்திலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலை. கடைசி நேரத்தில் ஈமாங்கொண்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அல்லாஹ் தஆலா கேட்குறான், ஆள்லான இப்பையாண்டு. காரணம் என்னன்னா, கடல் பிளந்த நேரத்தில் ஈமாங்கொண்டிருக்கணும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு தெரிஞ்சதன் பின்னால் ஈமாங்கொள்ளாமல் மூசாவை கொல்ல போயிருக்கிறான். அப்படி அல்லாஹ் அத்தாட்சிக்கும் சேர்த்து அதை பிளந்ததன் பின்னாலேயும் அடுத்த கரைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் போய் அங்கே ஒரு சமுதாயம் சின்ன சின்ன விக்கிரகங்களை வைத்து வணங்குகிறார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட இஜால்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, எங்களுக்கும் சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருந்தால் நாங்களும் நல்லா இருக்குமே, அவங்களுக்கு மட்டும்தானே விக்கிரகம் இருக்குது. அன்புக்குரிய சகோதரிகளே, அகீதாவுடைய குறைபாடு இருந்ததுனால தான் அப்படி கேட்குறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தவம் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய 70க்கும் மேற்பட்ட நல்ல இரையச்சமுள்ள மூமீன்களை வச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனாய் மலைக்கு வேதத்தை கொண்டு வர போய் வாரத்துக்கு இடையில் காளை மாட்டை வணங்கிட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கராவில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பிரச்சனைக்காக வேண்டி மாட்டை அறுகின்றான். ஒரு கொலை நடந்திருக்கிறது. அந்த கொலைக்கு யார் கொலைகாரன் என்பது தெரியாது. இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஒரு அறிவாளி சொல்கிறாரு, மூசா தானே உங்கள்கிட்ட இருக்கிறார் நபி, அவர்கிட்ட போய் கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போன உடனே அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடனே வஹி அனுப்பில்லை.
உடனடியாக வஹி அனுப்பினால் இந்த கொலையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி வரும். அதனால் அல்லாஹு தாலா ஒரு ஏற்பாடு செய்தான். இது ஃபதபஹூஹா பக்கரா இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹூ பக்கரா. உங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மாட்டை அறுக்குமாறு கட்டளையிடுகிறான். இப்பொழுது அல்லாஹு தாலா ஏன் மாட்டை தேர்ந்தெடுத்தான்? ஒரு ஆட்டை அருங்க என்று சொல்லலாம், ஒரு கோழியை அருங்கன்னு சொல்லலாம், அல்லது ஒரு நாயை அருங்கன்னு சொல்லலாம், அல்லது வேறு ஏதாவது அல்லாஹு தாலா சொல்லலாம். மாடு அருங்கன்னு சொல்லாமல் வேறொரு கட்டளை போடலாம். மாடு அறுக்கிறதுக்கும் கபரில் இருக்கிறாள் கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த சம்பவத்தை வச்சு தான் சூரத்துல் பக்கராவுக்கு மாடுன்ற பேரே வருது. அன்புக்குரிய சகோதரிகளே, இங்கே கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய அந்த ஒரு மெச்சிங்குக்காக அந்த சமுதாயம் செய்த குற்றவியலையும் அந்த சமுதாயத்தை எப்படி கண்டிக்கணுமோ அந்த அகீதாவை அல்லாஹு தாலா அகீதாவில் குறைபாடு இருக்கிற பொழுது எப்படி அதை துடை தெரியணுமோ அதுக்கு மாதிரி அல்லாஹு தாலா இதை ஏற்பாடு செய்கிறான். ஏண்டால் அவர்கள் ஏற்கனவே காளை மாட்டை வணங்கினார்கள். இஜில் என்பது பக்கரா என்றால் மாடு, இஜில் என்றால் கன்று. அப்போ அதுவும் மாடு தான். ஏற்கனவே அவர்கள் காளை மாட்டை வணங்கினதனால பொருத்தப்பாடோடு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு மாட்டை. அதுவும் அந்த கதையில் வரும். அந்த மாட்டுடைய கலர் பக்கரத்துன் சஃப்ரா, மஞ்சள் மாடு. ஃபாக்கி உல் லவுனுஹா, அதுவும் டாக் மஞ்சள். தசுர்ருன் நாதிரீன், பார்க்கிறவரை பரவசப்படுத்தணும். மூணு பண்பு. மஞ்சள் மாடாக இருக்கணும், டாக் மஞ்சளாக இருக்கணும், பார்த்தால் பளபளன்னு இருக்கணும். இப்படி மாடு உலகத்தில் இருக்க இயலாது. ஏன் அல்லாஹ் தஆலா மாட்டையும் அறுக்க சொல்லி மஞ்சள் கலரையும் தெரிவு செய்கிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனாய் மலைக்கு போன நேரத்தில் சாமிரி ஒரு மாடு செஞ்சான். அந்த மாட்டை தங்கத்தால் செய்தான், ஆஃபர்ணங்களால். இஜ்லன் ஜசதன் லஹு ஹுவார், அது ஆஃபர்ணத்தால் செய்த மாடு. தங்க ஆஃபர்ணங்களால் அதனுடைய வடிவம் பல என்று. மஞ்சள் கலர் தான் தங்கத்துடைய கலர். எனவே கலரையும் அது மாதிரி அல்லாஹ் தஆலா தேட சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல் குர்ஆனில் வௌஷ்ரிபு ஃபி குலூபிஹிமுல் இஜ்ல, அந்த மக்களுக்கு அந்த மாட்டுடைய சாயல் இன்னும் கல்பில் இருக்குதுண்டு. மாட்டை வணங்கியெல்லாம் முடிஞ்சு ஆனாலும் கூட அந்த மாட்டுடைய அழகொண்டு இருக்கிறதே கவர்ச்சி. இந்த விக்கிரகங்களை, அல்லாஹ்வுக்கு மாற்றமான அனாச்சாரங்களை கவர்ச்சியாக செஞ்செடுப்பார்கள். அந்த கவர்ச்சியை பார்த்தா எங்களுடைய உள்ளத்தில் அது தங்கி நிற்கும். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த மாட்டின் கவர்ச்சி உள்ளத்தில் இருக்குது. அதனால் வணங்கினது மாடு என்றதுனாலையும் அதனுடைய கலர் மஞ்சள் என்றதுனாலையும் அது பரவசப்படுத்தக்கூடிய நிலையில் மினுங்கக்கூடியதாக இருக்கிறதுனாலையும் இதே மாதிரி மாடுண்ட சேர்த்து அந்த மாடு மாதிரி இது இருக்கிறது. இப்போ அறுத்துருங்க, உள்ளத்திலிருந்தே அது போகணும். அன்புக்குரிய சகோதரிகளே, இது அல்லாஹ்வுடைய அந்த மெச்சின் பொருத்தப்பாடு, முனாசபா என்பார்கள் அல் குர்ஆன் வியல்ல. இப்போ ரப்புல் ஆலமீன் அந்தளவுக்கு அந்த மக்களுடைய அகீதா போதாது என்பதனை படம் பிடித்து காட்டுறான். அந்தளவுக்கு நல்லவர்களிடத்தில் இப்படி வருது. அப்போ சிறந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி ஒவ்வொரு நபியுடைய காலத்தில் இருந்தவங்களை பார்த்தாலும் அகீதாவுடைய நாலேஜ் அவங்களுக்கு போதாமல் தான். அல்லாவே அப்படித்தான் பூர்த்தியாக கொடுக்கல. கொடுத்ததிலேயும் அவர்கள் அதை வீணடித்து கொண்டார்கள். அல் குர்ஆனில் வேறு நபிமார்களோட உம்மத்து அல்லாவை பேசுகின்ற பொழுதும் கூட ரப்பி மூசா, மூசாவுடைய ரப்ப இப்ராஹீம், இப்ராஹிமுடைய ரப்ப ஹாரூன், ஹாரூனுடைய ரப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி அவர்கள் அல்லாவே அப்படித்தான் பேசுவார்கள். எங்கள் ரப்புன்னு சொல்ல மாட்டார்கள். மூசாவுடைய ரப்பு. துவா கேட்குறதா இருந்தாலும் யா மூசது உலனா ரப்பக்,
மூசாவே எங்களுக்காக நீங்கள் கேளுங்க. இப்படி இந்த சமுதாயம் கிடையாது. நபிகளாருடைய சமுதாயம் அப்படி கிடையாது. நபிகளாருடைய உம்மத்தை பொறுத்த மட்டில் ஒரு நபியை முன்னால் வச்சுக்கொண்டே அல்லாஹ்விடத்தில் நபியுடைய பொருட்டால் கேட்க மாட்டார்கள், நபியை காட்டி அல்லாஹ்விடத்தில் கேட்க மாட்டார்கள், முகம்மதுடைய ரப்புன்னு சொல்ல மாட்டார்கள், என் ரப்புன்னு தான் சொல்லுவார்கள். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கூட நாங்கள் எப்படி அகீதாவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம், எனக்கு என் ரப் இருக்கிறான், என்னை படைச்சவன் பாதுகாப்பான், என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் என் ரப்பு எனக்கு போதும், என் ரப்பு எனக்கு உதவி செய்தால் வேறு யாராலையும் எதுவும் செய்ய இயலாது, எனக்கு எவனுடைய உதவியும் தேவையில்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த சமுதாயம் இருக்கிறார்கள் என்றால் அகீதா பரிபூர்ணமாக இந்த சமுதாயத்துக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி அல்லாஹு தாலா இந்த கடைசி உம்மத்துக்கு தான் அகீதாவை பூர்த்தியாக, இது கிடைத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், அருள். இந்த அருள் முந்தின உம்மத்துக்கு கிடைக்கல. அதனால் நீங்கள் பார்க்கலாம், இந்த சமுதாயத்துக்கு வணக்கமும் அதிகமாக இருக்கிறது. முன் சென்ற சமுதாயத்தார்களுக்கு நிறைய வணக்கம் கொடுக்கப்பட்டதாக அல் குர்ஆனில் காணல. அப்படி நிறைய வணக்கங்களை அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லவும் இல்லை. ஒரு விஷயத்தை சொல்கிறான், குத்திபா அலைக்குமு சியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கபுலிக்கும். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் அவங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. இப்போ முன்னால் இருந்தவர்களுக்கு நோன்பு என்ற வணக்கம் இருந்தான்னு சொல்கிறான். அது கூட கால ஓட்டத்தில் அட்ரஸ் இல்லா போயிட்டு. ஏண்டா அந்த நோன்பு கூட சர்வதேச அங்கீகாரம் பெறல. ஏன்? அந்த நோன்பை நினைத்தவர்கள் நினைத்த மாதிரி நோற்றுக்கொள்வார்கள், நினைத்த மாதிரி வசதிக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்வார்கள். சிலர் இரவில் நோன்பு பிடிப்பார்கள், சிலர் நோன்பு பிடித்தால் குடிக்கலாம், சாப்பிடத்தான் இயலாது, அல்லது பழங்களை சாப்பிடலாம், அன்றாட சாப்பாடு தான் சாப்பிட இயலாது, அல்லது 2 மணி நேரம் தான் நோன்பு. இப்படியெல்லாம் அந்த சமுதாயத்தினர்கள் நோன்பை மாற்றி 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 அது காலத்தால் அது அடியோடு இல்லா போய்விட்டது. ஆனால் அந்த சமுதாயத்தாருக்கு தெரியும், எங்கள் சமுதாயத்திலையும் நோன்பு இருந்திருக்கிறேன். அதனால தான் இந்த வணக்கம் சர்வதேச வணக்கம். யூதர்களுக்கும் இருந்திருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கும் இருந்திருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட அது இப்பொழுது அது அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் இப்போ நாங்கள் பிடிக்கிற நோன்பை பொறுத்த மட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்ததிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு கடுகும் மாறவில்லை. காரணம் இந்த அகீதாதன். இந்த அகீதாவை பெற்ற காரணத்தினால அந்த வணக்கத்தில் ஒரு கடுகளவு கூட மாறாமல் இன்று வரைக்கும் இந்த வணக்கம் இருக்கிறது. இப்பொழுது அந்த அளவுக்கு இபாதத் அதிகமாக கொடுக்கப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம்தான். 24 மணி நேரமும் வணக்கம், தூங்கினாலும் வணக்கம், எழும்பினாலும் வணக்கம், எல்லா நேரத்திலும் துவாக்கள், தொழுகை, அவசரமாக அடுத்தடுத்த வக்து வந்து கொண்டு இருக்கிறது. ஹஜ்ஜி, நோன்பு, திலாவத்து, சதக்கா, தான தர்மம், முகத்தை பார்த்து சிரித்தாலும் அதுவும் வணக்கம், நல்ல முறையில் பேசினாலும் வணக்கம், நல்லெண்ணம் கொண்டாலும் அதுவும் வணக்கம், கெட்டெண்ணம் கொண்டு அதை செய்யாமல் இருந்தாலும் வணக்கம், தீமையை நாடி அதை செய்யாமல் இருந்தாலும் வணக்கம், அதை விட்டத்துக்கும் வணக்கம். அதே மாதிரி நீயத்துக்கு பெரிய பெரிய பரிசுகள், உலகளாவிய விஷயங்கள் ஒரு நீயத்து வச்சதுனால அது வணக்கமாக மாறுறது. இப்படி நிறைய விஷயங்கள் வணக்கத்தால் குளிக்கப்பட்டிருக்கிற மார்க்கம் இந்த மார்க்கம் என்றால் அந்த அளவுக்கு அகீதா இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு தான் இது பொருந்தும். அகீதா ஒரு வாகனத்துடைய இன்ஜின் மாதிரி, அச்சாணி. அந்த அகீதா குறைவாக இருக்கிற நேரத்தில் கூடுதலான வணக்கத்தை ஏற்றினா என்னவாகும்? அதனால் அந்த சமுதாயத்தாருக்கு வணக்கமும் குறைவாக இருந்தது, அல்லாஹ்வுடைய உதவியும் குறைவாக இருந்தது. அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்குற தண்டனையும் கூடுதலாக இருக்கும். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஜிஹாதை கொடுத்தான். முன் வந்த எந்த நபிக்கும் ஜிஹாது என்ற வணக்கத்தை கொடுக்கல. ஆனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹில்லத் லியல் கனாயிம், கொள்ளை பொருள் 5 விஷயம் எனக்கு மட்டும் தரப்பட்டது. அதில் ஒன்று யுத்தத்தில் கிடைக்கிற கொள்ளை பொருள்,
அப்படி என்றால் அர்த்தம் எனக்கு மட்டும்தான் ஜிஹாத் இருக்கிறான்னு அர்த்தம். முன் சென்ற நபிமார்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தவணை கொடுப்பான். இந்த தவணை வரைக்கும் உங்களை யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அது வரைக்கும் பாருங்கள். அந்த தவணை முடிந்ததன் பின்னால் அல்லாஹ் அறிவிப்பான், டேட் நேர காலம் முடிந்துவிட்டது, இப்பொழுது நான் எல்லாரையும் பூண்டோடு அழித்திருவேன். நபியே, நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் ஊரை விட்டு வெளியேறுங்க, இந்த ஊரை நான் இப்போ அழிக்க போகிறேன், தவணை வந்து விட்டது. இப்போ அந்த நபியும் அவரை ஏற்றுக்கொண்ட கொஞ்சம் பேரும் அந்த ஊரில் இருந்து வெளியாயிடுவாங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஊரை பூண்டோடு அழிச்சிடுவான். நபிகளாருக்கு ஜிஹாது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தை அது காஃபிராக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா பூண்டோடு அழிக்க மாட்டான். இப்படி அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்துக்கு நிறைய வணக்கத்தை கொடுத்து சுவர்க்கத்துக்கே ப்ரமோஷன் அடிப்படையில் போய்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். வேறு சமுதாயத்தாருக்கு இலகுவான முறையில் தௌபாக்களை கொடுக்கல. ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த காளை மாட்டை வணங்கினாங்களே, அதுக்கு அல்லாஹ் தஆலா ஒன்று குரங்காக்கினான். ஏன்? சனிக்கிழமை நாளில் மீன் பிடிச்ச வேணாம் என்று. அதே நேரத்தில் அவர்கள் மீனை பிடித்தார்கள். சனிக்கிழமை நாளில் மீன் பிடிச்சா குரங்காக்கணுமா? மீன் பிடிச்சி குரங்காக்குறது ரெண்டு மெச்சிங் ஆகாது. மீன் பிடிக்கிற சின்ன குற்றம், குரங்காக்குற பெரிய தண்டனை. அதுவும் அவர்கள் இன்னமா ஜுஇல சபுத்து அலல்லதீன் உக்துலிஃபு ஃபீஹி, காளை மாட்டை வணங்கினதற்கு பெரிய தண்டனை கொடுக்கணும். அதுக்கு அல்லாஹ் தஆலா சின்ன தண்டனை கொடுத்திருந்தான், சனிக்கிழமை நீங்கள் மீன் பிடிக்க வேணாம்ண்டு. இப்போ அதை செஞ்சதுனால குரங்காக்கினான். இது அகம்பாவம், திமிரு, ஆணவத்துக்கு கிடைச்ச தண்டனை. குற்றத்தை மன்னிக்கலாம், ஆணவத்தை மன்னிக்கலாமா அல்லாவுக்கு? நீங்கள் சும்மா யோசித்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் அந்த மரத்தை நெருங்கினார். அல்லாஹ் தஆலா மன்னிச்சான். ஏன் ஷைத்தானை மன்னிக்கல? ஷைத்தான் ஆதமுக்கு சுஜூது செய்ய முடியாதுன்னுட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறு செஞ்சிட்டாரு. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், ஷைத்தானை மன்னிக்க முடியாது என்றான். ரெண்டு பேரும் ஒரே அல்லாஹ்வுக்கு தான் மாறு செஞ்சிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னிக்கிறதுனால அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. ஷைத்தானை மன்னிக்காமல் இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த விதமான இலாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ரெண்டும் அல்லாஹ்வுக்கு அடியாந்தான். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம். ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நெருங்கினால் நீங்கள் வழிகெட்டவர்களில் ஆவீர்கள். அல்லாஹ் இப்படி சொல்லல, நெருங்கினால் நீங்கள் காஃபிர் ஆகுவீர்கள், நெருங்கினால் நீங்கள் ஃபதகூனா மினல் காஃபிரீன், அந்த மரத்தை நெருங்கினால் நீங்கள் காஃபிர் ஆகுவீர்கள். ஃபதகூனா மினல் மகுதூபீன், மரத்தை நெருங்கினால் நீங்கள் கோபத்துக்குள்ளானவர்கள் ஆகுவீர்கள். ஃபதகூனா மினல் ஸால்லீன், மரத்தை நெருங்கினால் நீங்கள் அநியாயக்காரர்களாகுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லாமல் நீங்கள் வழிகெட்டவர்களாக ஆகுவீர்கள் நின்றும் ஆகுவீர்கள் என்றால் நெருங்கினாலும் மன்னிப்பேன் என்ற அர்த்தம் அதில் இருக்கிறது. மன்னிக்கிறீல்ல என்றால் ஃபதகூனா மினல் காஃபிரீன் என்று சொல்லியிருப்பான். ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா ஃபகான மினல் காஃபிரீன், அவன் காஃபிராக காஃபிர்களில் நின்று ஒருத்தனாக ஆயிட்டான். காரணம் என்ன? அவனை மன்னிக்கிறதே இல்லைன்ற அர்த்தம் அந்த வசனத்தில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறது ரெண்டு முறையில் ஒரு மாதிரி தான் மாறு செய்யலாம். ஒன்று அல்லாஹ்வுடைய ஏவலை செய்யாமல் இருக்கிறது, இன்னொன்று அல்லாஹ் தடுத்ததை செய்கிறது. ரெண்டு முறையில் தான் அல்லாஹ்வுக்கு மாறு நடக்கலாம். அல்லாஹ் எதை செய்ய வேணாம் என்கிறானோ அதை செய்கிறது, அது ஒரு மாறு. அல்லாஹ் எதை செய்யண்டு ஏவுறானோ அதை செய்யாமல் இருக்கிறது, அதுவும் மாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்தது, அல்லாஹ் தஆலா தடுத்ததை அவர் செய்தார். தடுத்ததை செய்வதென்பது அது பல காரணிகளால் நடக்கலாம். பொடுபோக்கால் நடக்கலாம், அறிவீனத்தால் நடக்கலாம், ஏமாத்தப்பத்து நடக்கலாம், மறதியால் நடக்கலாம்,
இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தான் ஆதமுக்கு நடந்தது, ஷைத்தானால் ஏமாற்றப்பட்டு. ஆனால் டிரெக்டாக ஏவுற நேரத்தில் அதை செய்யாமல் இருக்கிறது, அது போட்டி பிரச்சனை ஆகிறது. நான் ஒரு மாணவனை அழைத்து ஒரு தண்ணி ஒரு கிளாஸ் கொண்டு வாண்டால் அவன் முடியாது என்றான், அல்லது அதை சொல்ல நீ யார் என்றான், அல்லது இப்படி எனக்கு ஏவினதே தவறு என்றான். இதை மன்னிக்க இயலாது. இது பொடுபோக்கில் நடக்கிறது அல்ல. இது அகம்பாவம், இது திமிரு, ஆணவம், சொல்கிறவனை குறை காண்றது. அதுதான் ஷைத்தான் செய்தது, இப்லீஸ் செய்தது. சுஜூது செய் என்று ஏவின நேரத்தில் நீ அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. ஹலக்தனி மின் நாரின் வஹலக்தஹு மின் தீன். நான் உயர்ந்தவனாக இருக்கிற பொழுது அவர் தாழ்ந்தவராக இருக்கிற பொழுது நீ எப்படி சொல்லலாம் எனக்கு அவருக்கு சுஜூது செய்ய சொல்லி? அல்லாஹ்வை திருத்துறான், அல்லாஹ்வை பிழை காண்றான், அல்லாஹ்வுக்கு மேலே போகிறான், அல்லாஹ்வுக்கு கற்பிக்கிறான். அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த நடந்த சம்பவத்தை சுட்டி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு சும்மா சொல்லலாம் ஷைத்தான் சுஜூது செய்யலன்று. அந்த சம்பாஷணையை பல இடத்துல உரையாடலாகவே அல்லாஹ் சொல்ல காரணம், மன்னிக்காமல் இருந்ததுக்கு காரணம் சொல்லணுமே அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு கேட்டால் மன்னிப்பு, துபுத்துண்டு சொன்னால் 80 வருஷம் பாவம் செஞ்சாலும் ஆனவுடனே துபுத்து எல்லா பாவமும் நன்மையாக மாறிடும். ஒரே ஒரு வசனம்தான். அந்த ஒரு வசனம் என்பது ஒரு 10,000 வசனங்களோட தொகுப்பு. ஆண்டவனை என்ன மன்னின்னு ஒரு டிப் சொல்கிறது, அதுக்குள்ளே நீ தான் படைத்தா என்ற அர்த்தம் இருக்கிறது, நீ தான் எனக்கு ரிஸ்க் அளிக்கிறாய் என்ற அர்த்தமும் இருக்கிறது, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை என்ற அர்த்தமும் இருக்கிறது, நான் உன்னை தவிர வேறு யார்கிட்டையும் போக மாட்டேன் கேட்க மாட்டேன் என்ற அர்த்தமும் இருக்கிறது, நீ தான் என்னுடைய பொறுப்புதாளி என்ற எல்லா அர்த்தமும் சேர்ந்தது தான் அந்த துபுத்தூர்களுக்கு இருக்கிறது. ஆனால் முன் சமுதாயத்துக்கு அப்படி இல்லை. காளை மாட்டை வணங்கினார்கள், ஃபக்குத்துலு அன்ஃபுசக்கும், மாறி மாறி கொண்டு கொள்ளுங்க. ஃபத்தூபு இலா பாரியுக்கும் ஃபக்குத்துலு அன்ஃபுசக்கும், ஒவ்வொருத்தர் மாறி மாறி நீங்கள் உங்களை கொல்லுங்க, அல்லது வணங்காதவன் வணங்கினவனை கொல்லுங்க. கொல்ல சொல்கிறான் மன்னிப்புக்காக வேண்டி. இந்த சமுதாயத்துக்கு அப்படி சொன்னானா? என்ன பாவம் செஞ்சாலும் கூட அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் 2 வசனம் சொல்லுவான் இந்த மன்னிப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது. யகுஃபிரு துனூபண்டுவான், யகுஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும்ண்டுவான். யகுஃபிரு துனூபண்டா பாவத்தை மன்னிக்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இன்னும் கொஞ்சம் விளங்கிக் கொள்வதற்கு யகுஃபிரு துனூப ஜமியா, எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன் என்று. வேறு உம்மத்துடைய சமுதாயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா யகுஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்துக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, யகுஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், பாவத்திலிருந்து கொஞ்சத்தை மன்னிப்பான். அந்த மின் கொஞ்சம் என்ற அர்த்தம். இந்த சமுதாயத்துக்கு இறங்கின வசனம் எல்லாம் யகுஃபிரு துனூப அல்லது யகுஃபிரு துனூப ஜமியா, டோட்டல் பாவத்தை மன்னிப்பேன். முன்னுள்ள நபிமார்கள் அந்த சமுதாயத்துக்கு போதிக்கிற நேரத்தில் யகுஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், பாவத்திலிருந்து கொஞ்சத்தை அல்லாஹ் மன்னிப்பான். அங்கே அந்த வசனத்தில் டிஃப்ரெண்ட் காட்டுறான். இந்த சமுதாயத்துக்கு வேறு வசனம், முன்னைய சமுதாயத்துக்கு வேறு வசனம். எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தாண்டு சொன்னால் எல்லா மார்க்கத்துடைய சட்டதிட்டங்கள், ஷரியத்துக்கள், இபாதாக்கள், வணக்க வழிபாடுகள் எல்லாமே இந்த சமுதாயத்தை சிறப்பிக்கிற மாதிரி தான் எல்லா வசன நடைகள் இருக்கும். எல்லா விதமான அல்லாஹ்வுடைய செயல் திட்டங்களும் இருக்கும். எல்லா விதமான அம்சங்கள். இப்போ நாங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் இறுதி உம்மத் என்ற காரணத்தினால பிறப்பால் எங்களுக்கு சிறப்பு இருக்கிறது, கோத்திரத்தால் சிறப்பு இருக்கிறது, நபியுடைய உம்மத்துன்றதுனால சிறப்பு இருக்கிறது, கடைசியாக அப்படி ஒன்றும் கிடையாது. கொள்கையால் சிறப்பு, வணக்க வழிபாடுகளால் சிறப்பு. இந்த அல்லாஹ்வுடைய இந்த செயல் திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதுனால சிறப்பு, அகீதாவினால் எங்களுக்கு சிறப்பு, எமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூய்மையினால் சிறப்பு. அந்த சிறப்பு தான் இந்த எங்களுக்கு இருக்கிறது என்றால் அந்த சிறப்பை தேடணும், அந்த சிறப்புக்கு உள்வாங்கப்பட்ட நிலைக்கு நாங்கள் ஆகணும். அப்படியே தவிர சும்மா கடைசி உம்மத்தினால சிறப்போ அப்படி வருமா? அது அல்லாஹ்வுடைய ஒரு நீதத்தை காட்டாதே. கடைசி உம்மத்தாக நாங்கள் பிறந்தோம் என்றதுனால அப்போ பிறப்பினால் சிறப்புன்னு தானே வரும். அன்புக்குரிய சகோதரிகளே,
அதனால் அல்லாஹு தாலா இந்த சிறப்பை இந்த விதத்தில் தான் ஆக்கி வச்சிருக்கிறான். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்காக அனுப்பப்பட்ட உம்மத்துகளில் நீங்கள் சிறந்த உம்மத்து. குந்தும் ஹைர உம்மத்தின் ஹரஜத் லின்னாஸ் என்றா மக்களுக்காக வந்த உம்மத்தில் நீங்கள் சிறந்த உம்மத்து. அப்படி அல் குர்ஆன் வரல. உஹ்ரிஜத் லின்னாஸ் அனுப்பப்பட்ட உம்மத்து. அல்லாஹு தாலா அந்த வாசகத்தை இந்த பூமிக்கு வந்த உம்மத்துண்டால் அப்படி சொல்லாமல் அனுப்பப்பட்ட உம்மத்துங்கிற பொழுது இது தெரிவு செய்யப்பட்ட எடுத்த சிறப்புன்னு விளங்குது. வந்ததுனால சிறப்பு உண்டால் அது இந்த வருகை, இந்த அமைப்பு, கடைசி உம்மத்துன்ற அந்த ஒரு காரணமும் இல்லாமல் சிறப்பு மாதிரி ஆகிடும். அனுப்பப்பட்ட உம்மத்துன்றான். தஅமுரூன பில் மஅரூஃபி, அதுக்கு இந்த உம்மத்தில் 2 விஷயத்தை உங்களுடைய உள்ளத்தில் நான் இயல்பாகவே நான் போட்டிருக்கிறேன். தஅமுரூன பில் மஅரூஃபி வத்தன்ஹூன அனில் முன்கர், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அல் குர்ஆனில் இபாதாத் என்றால் வணக்கம், ஹசனாத் என்பது நல்ல விஷயங்கள், அதாவது மார்க்கத்தில் நல்ல விஷயங்கள். மஅரூஃப் என்று வரும். மஅரூஃப் என்றால் நல்ல விஷயங்கள் என்றால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறாண்டால், நன்மை என்றால் தொழுகிற நோன்பு பிடிக்கிற அந்த விஷயம் மட்டுமல்ல. மஅரூஃப் என்றால் மனிதனுக்கு நலவு தரக்கூடிய எல்லாம். அது வணக்கமாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம். நீங்கள் தான் உலகத்தையும் கூடுதலாக ஏவுகிறீர்கள். அந்த அடிப்படையில் இப்போ உதாரணத்துக்கு எந்த ஒருத்தருக்கு எந்த விஷயத்தில் அறிவிருக்கிறதோ அடுத்தவன் அந்த விஷயத்தில் மடமைத்தனமாக இயங்குகிறானோ இவருடைய அறிவை அவரோட ஷேர் பண்ணி அவருக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும். உதாரணத்துக்கு ஒருத்தன் பொருளாதாரத்தில் கை வைக்கிறான், அவனுக்கு அது பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது, காலத்துக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. அதில் ஏற்கனவே எக்ஸ்பேர்டான கரை கண்ட ஒரு ஞானி இருக்கிறாரு, அதில் போனால் அவன் நஷ்டத்தில் விழுந்துடுவான். அவனை தட்டி அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும். உனக்கு இது அல்ல பொறுத்த, நீ அதை செய். கல்வி படித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுபவம் நாலேஜுகள் கிடையாது. அதனால் அதை படித்தவங்க இருக்கிற பொழுது நீங்கள் இதை விட இந்த துறையை தெரிவு செஞ்சால் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அல்லது வீணாக பணத்தை வீண் விரயம் செய்து கொண்டு இருக்கிறான், அவனுக்கும் அவன் செய்தால் எனக்கு என்ன, அவனுக்கும் எனக்கும் என்ன, அவன் எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு என்ன, அப்படி இந்த உம்மத்து இருக்க மாட்டாதான். அவனை அழைச்சி நீ இவ்வளோ வீண் விரயம் செய்கிறாய், இதனால் உனக்கு எதிர்காலத்தில் இப்படி கஷ்டங்கள் வரும், இந்த பணத்தை கொண்டு நீ இப்படி ஒரு வேலை செஞ்சால் உனக்கு எதிர்காலத்தில் இப்படி நல்லா இருக்குமே, நல்ல யுத்திகளை சொல்லிக் கொடுக்கலாம், லாபம் தரக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம், காலத்தை வீணடிக்கிற பொழுது அதனால் ஏற்படுற விளைவுகளை சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி அநியாயங்கள், இப்படியான அறிவீனங்கள், அதையெல்லாம் நீங்கள் கவனித்து மக்களுக்கு ஏவுகிறீர்கள். அல்லாஹ் சரியாத்தான் சொல்லி இருக்கிறான். ஒரு குறுகிய மனப்பக்குவத்தில் அல்லாஹு தாலா சொல்லில்ல. மறுமை நாளில் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திரத்தில் சொல்லுவான், ஆதமே உங்களுடைய உம்மத்தில் சொர்க்கவாதிகளை நீங்கள் வேறையாக்குங்க. இது புகாரியில் வரக்கூடிய நபிமொழி. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், ஐ ரப்பி, என் ரப்பே, யார் சொர்க்கவாதி யார் நரகவாதின்னு எனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹு தஆலா இப்போ அதை வேறு பிரித்து காட்டுற வேலையை செய்வான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் என்றால், ஒவ்வொரு 1000லேயும் 999 பேர் நரகம், ஒவ்வொரு 1000லேயும் ஒருத்தர் சொர்க்கம் போவார். அப்படி ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ 1000ல் ஒருவனாக இருந்தால் தான் சொர்க்கம் போகலும் என்றால் இந்த அக்கீதா எவ்வளோ பரிசுத்தமானது, அதை எப்படி ஃபினிஷிங் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அதில் சும்மா ஏதோ கண்மூடித்தனமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலமண்டு எல்லாரும் வாழ்கிற மாதிரி நானும் வாழ்ந்து விட்டு போகிறேன், ஊர் போகிற மாதிரி நாங்கள் போயிடுவோம், குடும்பம் போகிற மாதிரி நாங்கள் போயிடுவோம், அப்படித்தான் இந்த ஊர் சிந்தித்தால் மட்டும்தான் இதில் வெற்றி பெறலாம். பழக்க வழக்கத்தால் 1000ல் ஒருவனாக வரையலாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுகிற பொழுது ஒரு சஹாபி கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே, அப்படி இருந்தால் இந்த உம்மத்தில் நிறைய பேர் நரகத்துக்கு போவாங்களே. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முன் சென்ற உம்மத்துக்கும் இந்த உம்மத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்னவென்றால், ஒரு மாட்டை போல அந்த மாட்டில் இருக்கிற எல்லா ரோமங்களும் கருப்பாக இருக்கிற பொழுது ஒரே ஒரு முடி மட்டும் வெள்ளையாக இருந்தால் அது பளிச்சென்று தெரியும். அதுதான் என்னுடைய உம்மத்து. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் இல்லை. வியாக்கியானம் இல்லைன்றால் ஏகப்பட்ட வியாக்கியானங்கள் இதுக்கு செட் ஆகினா அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, முன் சென்ற உம்மத்துக்கள் இந்த உம்மத்தை விட சனத்தொகையில் கூட இருக்கிறார்கள். சனத்தொகையில் கூட இருக்கிறார்கள் என்றால் முந்தி வந்த நபிமார்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருந்தாலும் காலம் நீண்டதாக இருந்தால், கோடான 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 காலங்கள் நீண்டு வந்திருந்தால், இந்த உம்மத்தை விட அந்த அளவுக்கு அந்த முடியுடைய எல்லா முடியுடைய அளவுக்கும் இருந்தால் காலம்தான் நீண்டிருக்கணும். அப்படி காலத்தால் நாங்கள் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து நீண்ட காலம் வந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த உம்மத்தை பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு தந்திருக்கிற மார்க்கம் அவ்வளோ பளபளப்பாக தெளிவானது. முன் சென்ற உம்மத்தினர்களுக்கு போல இந்த மார்க்கத்தில் இருள் கிடையாது. அக்கீதாண்டாலும் பரிசுத்தமானது, இபாதத்துகளும் தெளிவானது, ஹக்கு பாத்தில் தெளிவானது, ஹராம் ஹலால் தெளிவானது, தெளிவான ஒரு மார்க்கமாக தான் இது இருக்கிறது. இப்படியெல்லாம் கருத்தையும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுகின்றார்கள். இந்த உம்மத்துக்கு கிடைத்த சிறப்புகளில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான் கல்வி அறிவு. கல்வி அறிவு என்பது இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அளவுக்கு வேறு சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கவே இல்லை. அன்புக்குரிய சகோதரிகளே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா ஒரு கல்விமானாகவே அவருடைய ப்ரோக்ராம் பண்ணுறார். இயல்பிலே அந்த மூளையை அதை ப்ரோக்ராம் பண்ணும் பொழுதே மலாய்க்காமார்களோட போட்டி வச்சு ஒவ்வொன்றாக கேட்க மலாய்க்காமார்கள் ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் பட்பட்டுன்னு சொல்லிடுவார். ஏன்னா அந்த மூளையே அப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ முதல் மனிதனையே அல்லாஹ் அப்படி வச்சு வஅல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா சும்மா அரதஹும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அவன்தான் எல்லாம் சொல்லி கொடுத்தான். கல்வி படித்தவனுக்கு உலகம் பணியணும். மலாய்க்காமார்களுடைய சுஜூது இதை அடையாளப்படுத்துகிறது. கல்வி படித்தவனுக்கு உலகத்தில் எல்லா சுகண்டியும் கிடைச்சும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்புகிற பொழுது ஃபகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷீத்துமாண்டா நினைத்த அளவு காலம், ரகதன் என்றால் நினைத்த சுகண்டி, நினைத்த அளவு காலம், நினைத்த சுகண்டிட அளவுக்கு நீங்கள் அனுப்புவீங்க. இப்போ கல்வி படித்த காரணத்தினால் மலாய்க்காமார்களோட ஜெயிச்சா பரிசு கொடுக்கணுமே, அந்த பரிசு தான் இது, கல்விமானுக்கு கொடுக்குற பரிசு. அதே நேரத்தில் கல்வி படித்தவன் தூர நோக்கோடு நடந்து கொள்ளணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்கிறான்? வலா தகுல்லஹுமா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் 2 பேரும் நெருங்க வேண்டாம். கல்வி படித்தவன் எடுத்தோம் பிடித்தோம் வெட்டினோம் கவுத்தோம் என்று இருக்க இயலாது. தூர நோக்கோடு செயல்படணும். அவர் சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும். பேச்சுக்கள், நடத்தைகள், நடவடிக்கைகள் எல்லாம் மிக துல்லியமாக இருக்கணும். அவருடைய கருத்துகள் ஆழமானதாக இருக்கணும். பிற்காலத்தில் நஷ்டமடைஞ்சு கஷ்டமடைஞ்சு ஒரு வசனத்தால் ஒரு சமுதாயத்தையே தூக்கி எறிகிற அளவுக்கு இப்படி கல்வி படித்தவனுடைய சீரான சிந்தனையாக இருக்கணும். அடுத்தது அவர் தூர நோக்கோடு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பி ஹாதிஹி ஷஜரத்தை, ஹாதிஹிண்டா கிட்ட இருக்கிறது, தில்கண்டா தூரத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அங்கே இருக்கிற மரத்தை நெருங்க வேணாம் என்று சொல்லல. ஏன்? அங்கே இருக்கிற மரத்தை நெருங்காமல் இருக்கலாம், அது எங்கேயோ இருக்கிறது, அந்த பக்கம் போகாமல் இருந்தாலே சரி. ஆனால் கண்முன்னுக்கு மரத்தை வச்சுட்டு நெருங்காது. அன்புக்குரிய சகோதரிகளே, பொக்கிஷங்கள், பணங்கள், பாக்கியங்கள், ஆடம்பரங்கள், சுகங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அனுபவிச்சாதேண்டா 1000 லட்சத்தில் ஒருத்தர் தான் தேர்வு பெறுவார்.
அந்த ஆசியா நாயகி மாதிரி. இப்படி மற்ற எல்லாரும் அதில் விழுந்துடுவாங்க. இந்த வீழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கைக்குள்ளே வச்சுட்டு அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, நான் உங்களை சோதிக்கிறேன். எப்படி சோதிக்கிறேன் என்றால், இந்த வேட்டை பிராணிகளை ஹஜ்ஜிக்கு போகிறவங்க இஹ்ராம் அணிந்தால் வேட்டையாடக்கூடாது. அதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவில் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் அப்படி வேட்டை பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. நான் என்ன செய்வேன் என்றால், என்னுடைய டியூட்டி என்னென்றால், தனாலுஹு ஐதீக்கும் வரிமாகுக்கும், ஒரு வேட்டை பிராணியை உங்களுடைய ஈட்டுக்கு கீழால் அனுப்பிடுவேன். ஒமை யாலம் பில் கைப் மை யகாஃபுஹு பில் கைப், மறைவில் யார் அல்லாவுக்கு பயந்தவன் என்று பார்த்துக்கொள்ள. இப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வாரான் என்றால், சேலஞ்ச் ஒன்று பண்ணுறான். நான் உங்களுக்கு இன்னின்ன தடைகளை பண்ணுறேன், அதையே உங்கள்கிட்டே வச்சிடுறேன். ஆதமுக்கும் ஃபெஸ்ட் பரீட்சை அதுதான். இவ்வளோ பெரிய கல்விமானாக ஆக்கி, பரீட்சையில் பெரிய ஆளாக பாஸ் ஆக்கி, அதுக்கு பின்ன கால சொர்க்கத்தை பரிசாக கொடுத்து, இப்போ சொல்கிறான் இங்கே ஒரு மரம் இருக்கிறது. இப்போ அவர் நெருங்கிறதுக்குரிய வாய்ப்போடு வச்சுட்டானேன். கண் முன்னுக்கு வச்சா என்ன நடக்கும்? அவர் அதைத்தான் விடிஞ்சாலும் பார்க்கறது, இரவும் அதைத்தான் பார்க்கணும், பகலும் அதைத்தான் பார்க்கணும். நினைத்த நேரமெல்லாம் கண் முன்னாலே எப்பொழுதும் அதுதான். இப்போ இவ்வளோ பெரிய சுவண்டி கைக்குள் இருக்கிற பொழுது எப்பயாவது ஒரு நாள் அதில் விழ வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் அல்லாஹ் தஆலா அட்வைஸும் பண்ணினான். ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஷைத்தான் இருக்கிறானே அவன் நல்லவன் மாதிரி இதை வழிகெடுப்பான் உங்களை. வகாசமஹுமா இன்னீலக்குமால் அமினன் நாசிகேன், அவன் சத்தியமெல்லாம் பண்ணி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட அவன் விவாதம் பண்ணுறான். அங்கே விவாதம் எல்லாம் நடந்து, போராட்டம் எல்லாம் நடந்து, பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து, வாத பிரதிவாதம் எல்லாம் நடந்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதில் மாட்டிக்கொண்டார். அதன் பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் விழுந்துட்டார். எனவே இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், நிறைய அறிவு ஞானம் கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் நிறைய ஃபெயிலியர் ஆகிறார்கள். அந்த கல்வியை வச்சே பொருளாதாரத்துக்கு விலை போகிறார்கள். அந்த அறிவை வச்சே அடுத்தவனை கொல்ல திட்டம் தீட்டுகிறார்கள். அந்த அறிவை வச்சே களவுக்கு பிளான் பண்ணுகிறார்கள். அந்த அறிவை வச்சே பட்டம் பதவிகளுக்காக வேண்டி அந்த அறிவை வச்சே பொது சொத்தை சூறையாடுவார்கள். அந்த அறிவை வைத்தே எல்லா காரியத்தையும். அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் தூர நோக்கோடு நடக்கணும், ஃபெஸ்டாலே விழுந்துட்டார். எல்லா நபிமார்களும் அதில் விழுந்து தான் எழும்பி வந்தார்கள். நபிமார்களுக்கும் ஞானம் எல்லாம் கொடுக்கப்பட்டு, ஞானம் என்பது அறிவை விட கூட, அறிவுன்றதுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஞானம் என்பது அதை விட கூட. நபிமார்களுக்கு அப்படி கொடுத்தும் கூட அவர்களும் குற்றம் செஞ்சு தான் தௌபா செஞ்சு வந்ததாக அல் குர்ஆனில் சொல்கிறார். எனவே கல்வி கொடுக்கப்படுறவருக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் தூர நோக்கும் விழிப்புணர்வும் எல்லா நேரமும் அவர் கத்திக்கு மேலே நடக்கிற மாதிரி இருக்கணும். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளோ பெரிய சிறப்பையும் அட்வைஸையும் பண்ணி, அப்படி ஒரு நிலையில் ஒரு கல்வி கொடுக்கப்பட்டவன் நடக்கிற பொழுது அதனுடைய சிறப்பே வேறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக அல்லாஹ் தஆலா கல்வி கொடுக்கப்பட்டனும் பணியனும். கல்வி கொடுக்கப்பட்டவன் ஆணவமாக இருக்கக்கூடாது, அவன் எவ்வளோ பணியணும் என்றதுக்கண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நீண்ட வரலாற்றோடு சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஆட்சியை கேட்டார். வஹ் ரப்பி ஹப்லி முல்கல் லாயம் பகி லி அஹதிம் மின் பாதி, ஆண்டவனே எனக்கு பின்னுக்கால யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சின்னு அப்படி விளக்கம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை குர்ஆனில், அப்படி கேட்க இயலாது. எனக்கு ஒரு ஆட்சியத்தான் எனக்கு பின்னுக்கால யாருக்கும் கொடுக்காதேண்டு அப்படி துவா கேட்கலுமா? லா யம்பகி லி அஹதிம் மின் பாதி, எனக்கு பின்னுக்கால யாருக்கும் தேவைப்படாதுன்றார். அப்படின்ற அர்த்தம் இதில் என்ன இருக்கிறான்னு நான் சுட்டி காட்டினால், படிப்பினைக்கு நானே எல்லா படிப்பினையும் உலகத்துக்கு காட்டிடுறேன், யாராலையும் காட்ட இயலாத படிப்பினையை நான் காட்டுவேன் என்று அந்த ஆட்சியை அதுக்கு தான் கேட்குறாரு. இவ்வளோ பெரிய ஆட்சியை கேட்குறதுக்கான காரணம் என்னன்னு விளங்குது. ரெண்டு விஷயத்தை இந்த மக்களுக்கு எடுத்துக்காட்டு. கிடைச்ச அந்த பாக்கியத்தால் மக்கள் வீழ்ந்து விடக்கூடாது என்று எடுத்து சொல்வதற்கு இதை கேட்குறாரு. அப்போ எவ்வளோ பெரிய ஞானம் பெற்றவர் நபிமார்கள். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் பெற்றனால் அவரே சொல்கிறாரு,
வஊத்தீனா மின் குல்லி ஷை, எங்களுக்கு எல்லாம் தரப்பட்டிருக்கிறது, எல்லா ஞானமும். வஉல்லிம்னா மந்திகத் தயிர், பறவைகள் பேசினாலும் எங்களுக்கு கேட்குற அறிவு இருக்கிறது. புற்றில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு பேசினாலும் அவருக்கு கேட்கும். ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு அட்வைஸ் பண்ணுது. ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது கேட்டு சிரிக்கிறாரு, எங்களை பற்றி தான் பேசி கொண்டு இருக்குதுண்டு. அவ்வளோ பெரிய அறிவு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்தாண்டால் அவரோட சேர்ந்து ஊர்வனங்கள், பறவைகள், பிராணிகள், மனிதர்கள், ஜின்கள், மேலே பார்த்தால் பறவைகள் அப்படியே பவனி வந்ததாக வரும். இப்படி ஒரு காட்சி காண கிடைச்ச மக்களுக்கே பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் பார்த்து, சுலைமானுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இடத்துல சுலைமான் இருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, ஹாதா மின் ஃபதுலில்லா, இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இதை சுட்டி காட்டத்தான் இதை கேட்டது. அவர் மக்களுக்கு, இது என் திறமை அல்ல, இதுக்கு நான் காரணி அல்ல, கல்வி ஞானமெல்லாம் கொடுத்து அதிகாரமெல்லாம் கொடுத்தவர் பணிந்து கொள்ளணும் என்பதனை கற்றுக் கொடுப்பதற்கு இதை சரியான இடத்துல பயன்படுத்துகிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, லியபுலுவனி, அல்லாஹ் தாலா என்னை பரிசோதிக்கிறான், சோதனை வைக்கிறான். சோதனை வைக்கிறான்டா என்ன? கொடுத்து பார்ப்போம், தூண்டில கொஞ்சம் இன்னும் கொடுத்து பார்ப்போம், மாட்டுவாரா இல்லையாண்டு. அதுதான் அல்லாஹ் செய்கிறான். அக்ஃபுர் அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நான் நன்றி மறுத்தவனாக ஆணவத்தில் துடிக்கிறேனா என்று அல்லாஹ் என்ன அப்படி பரீட்சை வச்சத்தான் இதை செஞ்சான் என்று மக்கள் மன்றத்தில் பயான் வேற பண்ணுறாரு. யாராவது அப்படி பயான் பண்ணலுமா? பொருளாதாரத்தில் மேலே வந்துட்டார், கல்வியில் மேலே வந்துட்டார், பட்டம் பதவியில் மேலே வந்துட்டார், மக்களுடைய செல்வாக்கில் அதிகாரத்தில் எல்லா மக்கள்கிட்டையும் புகழில் மேலே வந்துட்டார். இவர் என் திறமையை கொண்டு சொல்லி நினைப்பாரே தவிர மக்கள் எல்லாம் அழைச்சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போல பயம் பண்ணுவார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு தந்தால் போதும், அந்த எல்லா படிப்பினையும் உலகமழியும் வரைக்கும் நான் செஞ்சு காட்டுவேன் என்று எல்லா இடத்துல கேட்குறாரு. அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் எமது சமுதாயத்தாரிடத்தில் எதை சொன்னாலும் வேலைக்கு நடக்காது. எவ்வளோ பயம் பண்ணினாலும் அது ஒன்றுமே செய்யாது, எந்த பிரயோஜனமும் இல்லை. கேட்க நல்லா இருக்கும். எவ்வளோ பெரிய கிளாஸுகள் நடத்தினாலும், எவ்வளோ அறிவாளிகளை கொண்டு நடத்தினாலும், எவ்வளோ பெரிய பட்டதாரிகளை கொண்டு நடத்தினாலும், எத்தனை ஆயிரக்கணக்கு செலவு செய்தாலும், எவ்வளோ மீட்டின்களை போட்டு என்ன சலவைகள் செய்தாலும், அப்படி என்னதான் பெரிய நவீன யுத்திகளை பயன்படுத்தினாலும் கூட அது எல்லாம் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் தாக்கு பிடிச்சும். எல்லாமே அதன் பின்னால் பழைய மாதிரி. அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் ஒரு நவீன ஜாஹிலியத்து, நவீன மடமை என்று சொல்லலாம். என்னவென்றால், நாங்கள் நினைக்கிறோம் ஒரு விஷயத்தை நாங்கள் அடைஞ்சால் இது என் திறமையால் நான் அடைகிறேன் என்று. என் திறமையால் நான் அடைகிறேன் என்று நினைக்கிற பொழுது எல்லா விதம் நாங்கள் கற்ற எல்லா கல்வியுடைய அந்த அறிவுரையும் போய்விட்டது, எல்லா விதமான அந்த சிஃபத்தும் போய்விட்டது. இன்றைக்கு நாங்கள் எதை எடுத்தாலும், ஒரு கல்வியில் ஒரு இடத்துக்கு வாரா, பொருளாதாரத்தில் வாரா, ஊரில் எல்லாரும் எங்களை போற்றார்கள், எல்லா மேடைகளையும் அழைக்கிறார்கள், எல்லா இடத்துலையும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது, திறமைசாலி என்று பெரிய பெரிய பட்டங்கள், பெரிய பெரிய இடத்துல மகிழ்வுகள் எல்லாம் வருகிற பொழுது, நான் என் திறமையால் இதை அடைஞ்சிருக்கிறேன். சமூகம் அப்படித்தான் சொல்லும். அன்புக்குரிய சகோதரிகளே, என் திறமையாலாண்டு நான் முடிவெடுக்கிறேனே, அதுதான் இந்த சமுதாயத்தை ஒரு இடத்துக்கு கொண்டு வர இயலாமல் இருக்குது. என் திறமையால் தான், திறமை இல்லாமல் கிடையாது. என் திறமையால் நான் இதை அடைகிறேன் இல்லை, இது அல்லாஹ்வுடைய அருள் மட்டும்தான் இங்காண்டு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருந்தால் ஒன்றையும் சாதிக்கவும் மேலாது. பரீட்சையில் பாஸ் ஆகணும், என் திறமையாலே அல்ல அல்லாஹ்வுடைய அருளால் என்று படித்தாமல் இருந்தால் பாஸ் ஆகலுமா? நான் சம்பாதிக்கணும், என் திறமையால் சம்பாதிக்க இயலாது, அல்லாஹ்வுடைய அருள் தேவைண்டு வீட்டில் இருந்தால் பணம் சம்பாதிக்கலுமா? ஒரு இடத்துல நான் ஃபெஸ்ட் வரணும், அல்லது நான் அந்த இடத்துல ஜொலிக்கணும், என் திறமையால் இயலாது, அவனுடைய அருள் தான் தேவைன்னு பள்ளியில் துவா கேட்டோன்னு தான் நடக்குமா? திறமையும் இருக்கணும். 2 கரமும் சேர்ந்தால் எப்படி சத்தம் வருமோ அதுபோல் திறமையும் இருக்கணும், அருளும் இருக்கணும்.
ஆனால் நான் அடைந்ததன் பின்னால் நான் எனக்கு சொல்லிக்கொள்ளணும், திறமை 1%, அருள் 99%. என் திறமை 1%தான், மற்ற 99% அல்லாஹ்வுடைய அருள் தான். கல்விமான்கள் இப்படித்தான் சிந்திக்கணும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒருவர் கொழும்பிலிருந்து ஒரு வாகனத்தில் இந்த திகாரிக்கு வாரன்னு வைங்க. கொழும்பிலிருந்து ஒரு கார் எடுத்துக்கொண்டு அவர் ஓட்டிக்கொண்டு திகாரிக்கு வாராரு. அவர் எந்த விதமான அனர்த்தமும் இல்லாமல் மிக வேகமாக அவருடைய திறமையால் அவருக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பாலையும் அவருடைய சக்தியையும் அறிவையும் நுணுக்கத்தையும் அவருடைய ஆற்றலையும் ட்ரைனிங்கையும் அவருடைய பவரையும் பயன்படுத்தி அரை மணி நேரத்தில் வேகமாக எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் வீட்டுக்கு வாகனத்தில் வந்துட்டார். இவர் இப்போ என்ன நினைக்கிறாரு? என் திறமையால் நான் வந்தேன். உலகத்தில் இவரை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் இவர் இப்படி நினைக்கிறதா இருந்தால், இவர் கொழும்பிலிருந்து இவர் திகாரிக்கு வருகின்ற பொழுது இவர் ஒரு வாகனத்தில் வருகிறாரு. இவரை குரோஸ் பண்ணி 1000 வாகனம் போயிருக்கிறது. அந்த 1000 பேரும் சரியாக ஓட்டினதுனால தான் இவருக்கு வர முடிந்தது. அந்த 1000 பேரில் ஒருத்தராவது மிஸ் பண்ணி இருந்தால் அவருடைய டிரைவிங்கில் இவருடைய டெட் பாடி தான் இங்கே வந்திருக்கும் வீட்டுக்கு. அவர் வாகனத்தை ஓட்டி கொண்டு வர நேரத்தில் ஒரு கரண்ட் கம்பி விழுந்து இவருடைய மேனியில் பட்டிருக்கலாம், அல்லது வாகனம் ஏதோ ஒரு இடத்துல பாதையில் சிக்கி கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு பாலம் இடிந்து விழுந்திருக்கலாம், அல்லது ஒரு ஆற்றுக்குள்ளே விழுந்திருக்கலாம், அல்லது அவருக்கு ஒரு 2 நிமிஷம் ஹார்ட் வேலை செய்யாமல் போயிருக்கலாம், அல்லது அவருடைய மூளை ஒரு 2 நிமிஷத்துக்கு இயங்காமல் இருக்கலாம், அல்லது கண் ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்வை இழக்கலாம், கை கொஞ்சம் 1 நிமிஷத்துக்கு நடுங்கி இருக்கலாம், கால் வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம், ஒரு 2 நிமிஷத்துக்கு தூக்கம் போயிருக்கலாம். இப்படி ஆயிரக்கணக்கான வேலைகளில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தாலும் இவருடைய மரணம்தான் வீட்டுக்கு வந்திருக்கும். இவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அதுக்கு தேவையான மாதிரி ஏற்கனவே அமைச்சு வச்சிருந்தார். எனவே இதையெல்லாம் அவர் மறந்துட்டு என் திறமையால் நான் இதை சாதித்தேன் என்றால் இதுக்கு பேர் அகங்காரம். நான் கல்வி படித்தாலும் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்தாலும் நல்ல முறையில் எதை செஞ்சாலும் கூட அது 1% தான் என் திறமை இருக்கிறது. மற்ற 99% சாதகமாக அமைக்கிறதுக்கு ஒருத்தன் ஏற்பாடு பண்ணியிருந்தான். அதுதான் ஒரு கல்விமான் சிந்திக்க வேண்டியது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட கல்வியிலிருந்து எங்களுக்கு போதிக்கிறான். நீங்கள் பாருங்கள், ஒரு காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துக்கு பின்னால் உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரித்திருக்கில்ல. எல்லாத்தையும் படிப்பார்கள். படித்தவர்கள் என்றால் அவங்களுக்கு உலகமும் தெரியும், மார்க்கமும் தெரியும், விஞ்ஞானமும் தெரியும், சமூகவியலும் தெரியும், அன்றைக்கு இருந்த அறிவும் தெரியும், ஃபிக்ஹும் தெரியும், அக்கீதா எல்லாம் தெரியும். ஆங்கிலேயர்களுடைய காலனித்துவத்தில் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டில் இந்த உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரித்ததனால அவர்கள் வெற்றி பெற்றார்கள் பிரித்தானியர்கள். நாங்கள் அதில் விழுந்து மாட்டிக்கொண்டோம். எமக்கு முன்னால் வாழ்ந்த எமது பெற்றோர்கள் இந்த பாடசாலைகள் எல்லாம் அரசாங்கம் கொடுத்த காணி அல்ல, எமது பெற்றோர்கள் கொடுத்தது. நீங்கள் பார்க்கலாம், ஊரில் பாடசாலை, பள்ளி, மையவாடி 3 ஒரே இடத்தில் இருக்கும். எமது முன்னோர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பிரித்து பார்க்கல. ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்த கல்வியை பிரித்ததுனால என்ன நடக்குது என்றால், புள்ள ஓலெவல் பண்ணுது, ஓலெவலுக்கு புள்ள பாஸ் ஆகிட்டு. இப்போ ஒரு பிரச்சனை வருது என்னென்றால், வாப்ப சொல்லுவார் மதரசாவுக்கு போடும், உம்மை சொல்லும் மதரசாவுக்கு போட்டால் புள்ளையோட எதிர்காலம் என்னவாகும். ஏண்டா மார்க்க கல்வி படித்தால் அவனுடைய தேவைகள், அவனுடைய சிந்தனை, அவனுடைய நிலைகள், அவனுடைய பொறுப்புகள் அதெல்லாம் வேறு விதம். கல்வி படித்தால் அவனுடைய தேவைகள், அவனுடைய சிந்தனை, அவனுக்கு தேவையானது, அவனுடைய ஆற்றல்கள், அவன் போகக்கூடிய நிலை அதெல்லாம் வேறு. ரெண்டும் ஒன்று கொண்டு முரண். இதில் போனால் அது வராது, அதில் போனால் இது வராது. இப்போ வாப்பா என்ன நினைக்கிறாரு, பிள்ளையால் சொர்க்கம் போய்க்கொள்ளணும் அப்படி நினைக்காத யாரும் பெற்றோரே கிடையாது. நான் பெற்ற பிள்ளையால் சொர்க்கம் போக கிடைக்கணும்னு நினைக்காத ஒரு பெற்றோருண்டேல்மா. சும்மா ஏதோ ஒரு பழக்கத்துக்கு திருமணம் முடித்து வாழ்கிறார்கள்.
அது மிருகங்களுக்கு சமன் மாதிரி ஆகிடும். அப்போ பிள்ளையால் சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பெற்றோர். இப்போ வாப்பா சொல்லுவார், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ வாப்பாவுக்கும் உமாவுக்கும் பிரச்சனை. ஏன்? மதரசாவுக்கு போய்த்து மார்க்கத்தை படித்தால் உலகத்தில் வாழ்ந்து கொள்ளையில்லாத நிலை, பொருளாதாரம் இல்லை, கஷ்டப்படணும். பொருளாதார கல்வியை படித்தால் மார்க்கம் இல்லை, உலகத்தோட மறுமேல என்னவாகுமோ தெரியாது. அந்த நிலைக்கு இந்த சமுதாயம் வந்து நின்றுட்டு. அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் பார்க்கலாம், ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி கொண்டு இந்த நாட்டுக்கு அநியாயம் செய்தார்கள். ஆனால் முஸ்லீம்களுடைய மார்க்கத்தில் அவர்கள் கை வைக்கல. முஸ்லீம்களை அவர்கள் அன்றைக்கு மதித்தார்கள். நீங்கள் அதனால் பார்க்கலாம், இந்த ரயில்வே ஸ்டேஷன்களில் இன்றைக்கும் கூட தொழுகை அறை இருக்கிறது. அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் அதை நிர்மாணிக்கிற பொழுது முஸ்லீம்கள் வந்து டைமுக்கு தொழுவார்கள். அதனால் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற நேரத்திலையும் டைம் வந்தால் தொலை இன்றைக்கும் அமைச்சது. அப்படி அந்த ப்ரேயர் ரூம் இருக்குது, யாரும் புலங்கிறது இல்லை, அது இருக்குது. முஸ்லீம்கள் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து உட்கார மாட்டார்கள். எனவே ரயில்வே நிலையங்களில் ஆண்களுக்கு வேறு இடத்துல சேர்களை வச்சிருப்பார்கள், பெண்களுக்கு வேறு இடத்துல வச்சிருப்பார்கள். முஸ்லீம்களுடைய ஆடைகளை மதித்தார்கள், முஸ்லீம்களுடைய சாப்பாட்டை மதித்தார்கள், முஸ்லீம்களுடைய மார்க்கத்தை மதித்தார்கள், முஸ்லீம்களுடைய பேச்சுக்கு கௌரவம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், பெரிய மேடைகளில் பெரிய பட்டதாரிகள் என்று சொல்லி பெரிய புகழாரம் சூடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள், பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். சின்ன விஷயம் தெரியாமல் இருக்கும். தயம்மம் உண்டா என்னன்னு தெரியாது, அவருக்கே எவ்வளோ ஃபித்ரா கொடுக்கணும்னு அவருக்கே தெரியாது. சூரத்துல் ஃபாத்திஹா பள்ளிக்கூடத்தில் பாடமாக்கினா தான் அண்டிலிருந்து இண்டை வரைக்கும் அதை கண்ணால் காணில்லை, குர்ஆன கண்டும் இல்லை. அதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இந்த மார்க்க அறிவுன்றது. ஆனால் பெரிய மேதைகளாக இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, கல்விமான்கள் என்பார்கள். அதை கல்வின்னு சொல்லி கல்வியை பற்றி பேசுவார்கள். எப்படி? இந்த மார்க்கம் இக்ரா அப்படித்தான் ஆரம்பித்தது, வாசிப்பீராக, படிப்பீராக, கல்வி கற்பீராக, அப்படித்தான் இந்த மார்க்கம் கல்விக்கே முக்கியத்துவம் கொடுத்தது, அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த மார்க்கம் இக்ரா என்று ஆரம்பித்தது யார் சொன்னது? வாசிப்பீராக, படிப்பீராக, அப்படி இந்த மார்க்கம் ஆரம்பித்ததா? இஸ்லாம் வந்து இக்ராவிலிருந்து ஆரம்பிக்கிறது. அல் குர்ஆன் அப்படி சொல்லல. அல் குர்ஆன் எப்படி ஆரம்பிக்குது என்றால், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்க, அப்படி தான் ஆரம்பித்தது. படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி நீங்கள் கல்வி ரீதியாக கற்றுக்கொள்ளுங்கள். அதை இடையில கட் பண்ணி ஒரு வேடை மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், வாசிப்பீராக, வாசிப்பீராக, படிப்பீராக. அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபத்துகள், பண்புகள், படைத்தவனுடைய செயல் திட்டங்கள், அதை பற்றி படிப்பீராகன்னு தான் ஆரம்பிச்சே இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இக்ரா என்று ஆரம்பித்தது. அன்புக்குரிய சகோதரர்களை, இன்றைய பாடசாலைகள் இருக்கிறது, கல்வின்றதை விட தொழில் ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம். என்னண்டா பாடசாலையில் கூட இப்படி போனால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இந்த கோர்ஸை செஞ்சால் எத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம், இந்த கோர்ஸை செஞ்சான்னு சொன்னால் ஒரு 20 லட்சம் கிடைக்கும், இந்த கோர்ஸை செஞ்சால் அமெரிக்காவுக்கு போகலாம், இந்த இப்படி படித்தா இது அப்படின்ட்டு அதை வெந்தேசி மாதிரி அதை விலை பேசுகின்ற நிலைக்கே தவிர, பாடசாலைண்டா என்ன? ஒரு மனிதனுடைய சம்பூர்ண பரிபூர்ண வாழ்க்கை திட்டத்தை அவன் அங்கே தான் படிக்கணும். 3 வயசு பிள்ளை ஒன்றுக்கு ரோஜா பூண்டு சொன்னால் அந்த பிள்ளை அந்த ரோஜா பூ எப்படின்னு தான் ஃபோக்கஸ் பண்ணும். அவன் 6 வருஷமாகி பாடசாலைக்கு போனதன் பின்னால் அவனுக்கு ரோஸ் என்று சொன்னால் அந்த பூவை பற்றியே தெரியாது, ஸ்பெல்லிங் மட்டும் தெரியும். ஸ்பெல்லிங்கை கரெக்டாக சொல்லுவான். இப்போ அவனுக்கு வந்து ஸ்பெல்லிங்கில் தான் மீட்டர் போகுதே தவிர பொருள் என்னான்னு தேவையும் இல்லை. அந்த பொருள் தேவையில்லையே, எக்ஸாமுக்கு தேவை ஸ்பெல்லிங் தானே. அது மாதிரி பாடசாலை என்பது இப்பொழுது தேவையான சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டம் கிடையாது. அது ஏதோ தொழிலுக்கான ஒரு அமைப்பாகத்தான் உயர்கல்வி அப்படியெல்லாம் அமைச்சப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய ஞானம் கிடைத்தவர்கள் மட்டும்தான் இது எங்களுக்கு கிடைத்த ஒரு அருட்கொடை என்று தெரிந்து கல்வியை கல்வியாக படிப்பார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இது இந்த சமுதாயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். மறுமை நாளில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் வருவார்கள். 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணினார்.
அவர் தான் கூடுதலான காலம் பிரச்சாரம் பண்ணினதாக குர்ஆனில் இருக்கிறது. அந்த சமுதாயம் அல்லாஹ்விடத்தில் நூஹுன்ற ஒருத்தர் வரவே இல்லைண்டுவாங்க. அப்போ நாங்கள் தான் சொல்லுவோம், ஆண்டவனே நூஹு வரலையா, குர்ஆன்லலாம் நாங்கள் படித்தோமே, குர்ஆனை இப்பொழுதே எங்களுக்கு சொல்லுது, லித்தகூனு ஷுஹதா அலன் நாஸ், முந்தி வந்த சமுதாயத்துக்கு நீங்கள் தான் சாட்சியாக இருப்பீங்க. ரசூலுல்லா எல்லா நபிமாருக்கும் லீடர், ரசூலுல்லாவுடைய உம்மத்து எல்லா நபிமார்களுடைய உம்மத்தினர்களுக்கும் லீடர், நபிமார்களுக்கும் சாட்சி சொல்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பரிசுத்தமானவர், அல்லாஹ் எவ்வளோ பரிசுத்தமாக்கினான் தெரியுமா? எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்துக்கும் கௌமுன்ற சொல் இருக்கிறது அல் குர்ஆனில். கௌமு மூசா, கௌமு இப்ராஹீம், கௌமு ஹாரூன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயு கூட அந்த சொல் இருக்கிறது. ஃபஅத்தத் பிஹா கௌமஹா, அந்த தாய் மரியம் அவருடைய கௌமுக்கு கோத்திரத்தாரிடத்தில் வந்தார். அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கௌமுன்ற சொல்ல பாவிக்கல. ஹவாரியின் ஷீடர்கள், அன்சாருல்லா அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள். ஏன் கௌம் என்றது தந்தை வழியால் வரக்கூடிய ஒரு சொல், தந்தை வழியால் இடம்பெறுற ஒரு வழித்தோன்றல் சொல் தான் கௌம் என்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து தந்தை இல்லை, அதனால் அந்த வழித்தோன்றலில் வந்த சொல்லை கூட அல்லாஹ் பாவிக்கல. அவ்வளோ பரிசுத்தப்படுத்தின ஈசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட அல்லாஹ் தஆலா ஆந்த குல்தல் இன்னா சித்தஹிதுனி வௌம்மி இலாஹைனி மின் தூனில்லா, ஈசாவே உங்களையும் உங்களுடைய தாயையும் வணங்குமாறு நீங்களா சொன்ன கேட்பான். அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் அப்படி சொல்லில்லன்னு சொல்ல மாட்டார்கள். இங்குந்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, ஆண்டவனே நான் சொல்லி இருந்தால் உனக்கு தெரியுமே. தஅலமு மாஃபி நஃப்ஸி வலா அலமு மாஃபி நஃப்ஸிக், என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது உனக்கு தெரியும், உனட்டு என்ன இருக்கிறான்னு எனக்கு தெரியாதே. எவ்வளோ அழகான பதில். தனக்கு தெரியாது என்று நிரூபிக்கிறாரு, உனக்கு எல்லாம் தெரியும் என்று நிரூபிக்கிறாரு. நான் சொல்லில்லன்ற பதிலே அதுக்குள்ளே சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தாரும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்விடத்தில் ஏதாவது குறை சொல்லலுமோன்ற நிலையத்தான் பார்ப்பாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை சிறப்பாக்குறான். மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது கடைசி உம்மத்து, முதலாவது சொர்க்கம் போகிற உம்மத்து. அது எப்படி கடைசி வந்தவர் முதலாவது சொர்க்கம் போகிற நீதம் இல்லையே? கேள்வி கணக்கில் வந்த ஓடரு தானே. மஹ்ஷர் என்கிறது அண்டைய நிலையில் எப்படியாவது அந்த மஹ்ஷரிலிருந்து தப்பினா போதும் என்று தான் இருப்பார்கள். அதுவே ஒரு நரகமாயிடும் அண்டைக்கு. அந்த நேரத்தில் லைனில் நிப்பாட்டி கேள்வி கேட்டால் உலகத்துக்கு வந்த ஓடரு தானே கேள்வியை முடிச்சணும். முதலாவது வந்த ஆதம், அவருக்கும் முதலாவது கேள்வி. அப்படி பார்த்தா கடைசியாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்கள்கிட்ட தானே கடைசியாக கேட்கணும். எத்தனை கோடான கோடான கோடிக்கு பின்னுக்கால லைனில் நாங்கள் நிற்போம். எவ்வளோ நேரம் மஹ்ஷரில் இருக்கணும், அதாபப்படணும். இந்த பெட்ரோல் போலின்லாம் நின்றோமே வெயிலில், அப்போ எத்தனை மணி நேரம் லேட்டாகி அதுவும் கிட்டவாய் வருகிற நேரத்தில் கிடைக்காது, இன்னும் 3 நாள் நிற்கணும். அப்படியெல்லாம் நிற்கிற பொழுது எப்படி இருந்தது? மஹ்ஷரில் அந்த ஓடருக்கு நிற்கிற பொழுது நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு போவீங்க எப்படின்டா சாதாரணமாக பாருங்கள், ஒரு 10,000 பேர் நிற்கிறாங்க லைட் பில் கட்ட, எல்லாம் வெயிலில் நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தராக தான் கட்டணும். ஏன்ட்டு ட்ரெயின் வாரத்துக்கு 3 நாள் ஆகும். 3 நாளைக்கு நான் லைனில் இருக்கணுமெண்டா அந்த லைட் பில்லை வாங்குறவர் இருக்கிறாரு, நான் அங்கே லாஸ்ட்டுக்கு நிற்கிறேன், அவர் என்ன தெரிஞ்சவராக இருக்கிறாரு, அவர் இங்கிருந்து அங்கே எட்டி பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறாருண்டா எலும்பி வாராரு. எலும்பி என்னிடத்தில் என்னுடைய காசையும் என்னுடைய பில்லையும் வாங்கி கொண்டு போய் அவருடைய கம்ப்யூட்டரில் என்டர் பண்ணிவிட்டு அவராக ரசீட்டை கையில் தாராரு, நீங்கள் இங்களே போயிடுங்கண்டு. எப்படி இருக்கும்? இப்படித்தான் இந்த உம்மத்துடைய கேள்வி அங்கே நடக்கும். மற்ற உம்மத்து மாதிரி நீங்கள்லாம் லைனில் நின்று கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் எங்கே தூரத்தில் நின்றாலும் என்னுடைய உம்மத்தாக இருந்தால் அதெல்லாம் அப்படியே நடந்துடும், அங்கே போயிடுங்க. அவ்வளோ சிறப்பு பிறப்பால் கிடைச்சதில்லைண்டா. யூதர்கள் சொன்னார்கள், வான்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், நான் உங்களை சிறப்பாக்கினதாக குர்ஆனில் அல்லாஹ் யூதர்களை பார்த்து சொன்னதனால நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்றார்கள். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், நஹனு அபுனாவுல்லாஹி வாஹிப்பாஹு, நாங்கள் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள் என்று குர்ஆனில் இருக்கிறது, நாங்கள் தான் சிறப்புண்டு. இப்போ ஒவ்வொரு சமுதாயத்தார்களும் நாங்கள் சும்மா பிறப்பால் சிறந்தவர்கள் மாதிரி ஆக்கி கொண்டார்கள். இப்போ அல்லாஹ் கேட்குறான் யூத கிறிஸ்தவர்களை பார்த்து, குல் ஃபலிம யுஅதிபுக்கும் பிதுனூபிக்கும், நபியே யூத கிறிஸ்தவர்களை பார்த்து கேளுங்க, அவங்க இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அப்படி என்றால் நான் எதுக்கு உங்களை வேதனை செய்யணும்?
எனவே பிறப்பால் சிறப்பு என்னிடத்தில் கிடையாது, இந்த கொள்கையால் தான் சிறப்பு என்று இந்த சமுதாயத்தாருக்கு அல்லாஹு தாலா விளங்கப்படுத்துகிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தாலா ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நுணுக்கமான சில செய்திகளை வைத்து எங்களுக்கு அல் குர்ஆனை விளங்கப்படுத்துகிறான் சிறப்பை அடைந்து கொள்வதற்கு. மனைவிமார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல் குர்ஆனில் 4 சொல் சொல்லுவான். மனைவிமாருக்கு எந்த சொல்லில் வரக்கூடிய மனைவி சிறந்தவங்க என்று எடுத்து காட்டுவதற்கு அதனுடைய கேட்டகரியோடு சொல்லுவான். ஒன்று ஜௌஜா, அதுவும் மனைவி. அடுத்தது அஹ்ல், அதுவும் மனைவி. அடுத்தது சாஹிபா, அதுவும் மனைவி. அடுத்தது இம்ரா, அதுவும் மனைவி. 4க்கும் 4 கேட்டகரி. சாஹிபத்துன்னு எப்போ சொல்லுவான் என்றால் கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நேரத்தில் சொல்லுவான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ சாஹிபத்திஹி வ பனி. அவனுடைய மனைவியை விட்டும் ஓடுவான், அங்கே சாஹிபத் என்கிறான். ஏண்டா அந்த சொல் குர்ஆனில் வருகிறதே கணவன் மனைவி தொடர்பு கொள்ள முடியாத இடத்தை பொறுத்து. அஹ்லண்டு எப்போ சொல்லுவான் என்றால் தொடர்பில் எப்போ இருக்கிறாங்களோ அப்போ சொல்லுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பற்றி அல்லாஹ் இடத்துல பேசுகிற பொழுது, ஆண்டவனை இன்னபுனி மின் அஹ்லி, இந்த என் பிள்ளை என்னுடைய மனைவியிலிருந்து. நபிகளார் உஹதுக்கு போகிற பொழுது, வைது கதவுத்த மின் அஹ்லிக்க, உங்கள் மனைவியை விட்டுட்டு நீங்கள் காலையில் போகிற நேரத்தில். மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனிலிருந்து தூர் சீனாய் மலை அடிவாரத்தால் திரும்ப எகிப்தை நோக்கி வருகிற பொழுது, வசார பி அஹ்லிஹி ஆனசமின் ஜானிபி தூரி நாரா, அவருடைய அஹ்லோடு நடந்து வாரார் மனைவியோட. எனவே கணவன் மனைவி சேர்ந்திருக்கிற நேரத்தில் அஹ்ல் என்ற பேர். இம்ராத் என்ற பேர் ஜௌஜத் என்ற பேர். அது எப்போ வருமென்றால் இம்ராத் என்ற பேர் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் 2 பேருடைய வாழ்க்கையிலையும் 100% கம்ப்ளீட் இல்லாமல் ஒரு குறை இருக்கிற பொழுது இம்ராத் என்று வரும். தப்பத் யதா அபீ லஹபி வதப், அதில் வரும் வம்ராத்துஹு ஹம்மாலத் அல் ஹதப், அபூலஹபுடைய மனைவிக்கு இம்ராத் என்று. அது வமாரிய மபுனத்தை இம்ரான் அல்லத்தி, இம்ரானுடைய மனைவி. அதே மாதிரி இம்ராத்த நூஹின் வம்ராத்த லூத், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய இம்ராத்தின். ஏன்? கணவன் நபி, மனைவி காஃபிரா, குறை இருக்கிறது. இம்ராத்துண்டு வார இடம் எல்லாமே கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு குறை இருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அல்லாஹ்விடத்தில் மனைவியை பற்றி சொல்லுகிற பொழுது, வம்ராத்தி ஆக்கிர், ஆண்டவனை பிள்ளையத்தாண்டு கேட்குற பொழுது வம்ராத்தி ஆக்கிர், என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறார். அந்த நேரத்தில் இம்ராத், ஏன்? ஒரு பிள்ளை இல்லாட்டியும் ஒரு குறை தானே வாழ்க்கையில். இப்போ அல்லாஹு தாலா ஃபஸ்தஜபுனாலஹு, அவருக்கு நாங்கள் விடையளித்தோம். வவஹபுனாலஹு யஹ்யா, அவருடைய விடைக்கு நாங்கள் யஹ்யா என்ற குழந்தையை கொடுத்தோம். வ அஸ்லஹனாலஹு ஜௌஜா, அவருடைய வாழ்க்கையை ஜௌஜாவோடு சீராக்கி வைத்தோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தாலா இம்ராத் என்றான். இது காலத் இம்ராத்து இம்ரான ரப்பி, இம்ரானுடைய மனைவி சொன்ன. ஏன்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை கிடைக்கிற நேரத்தில், அவருடைய தந்தைக்கு மரியம் கிடைக்கிற நேரத்தில், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிற நேரத்தில் வாப்ப மௌத்தாயிட்டார். பிள்ளை கிடைக்கிறதுக்கு முன்னால் வாப்ப மௌத்தாயினாலும் குறைதான். அதுவும் சம்பூர்ண ஒரு உளப்பூர்வமான சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. அல்லாஹு தாலா ஒரே ஒரு இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு இம்ராத்துண்டே சொல்லிக்கொண்டு வந்துட்டு எப்போ குழந்தையை கொடுத்தானோ, இப்போ கணவன் மனைவியோட வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சதன் பின்னால் வாஸ்லஹனாலஹு ஜௌஜா, மனைவியால் கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைச்ச நேரத்தில் தான் அல்லாஹு தாலா மனைவிக்கு ஜௌஜான்றார். இப்படி அல்லாஹ்வுடைய அர்த்தங்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு மாதிரி சிறப்பு வேறு எதுக்கும் கிடையாது. நபிகளார் சொன்னார்கள், ஃபாத்திஹா எனக்கு கிடைத்த சிறப்பு. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம் வேறு எந்த நபிமாருக்கும் கிடைச்சாத 2 பேரொளிகள். அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு ஆயத்துல் குர்சி, சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், ஃபாத்திஹா, அதே மாதிரி இபாதத்துக்கள், இன்னுமுள்ள வணக்க வழிபாடுகள், இப்படி நிறைய கிடைத்திருக்கிறது சிறப்பு என்று சொல்லி நீண்ட அளவுக்கு இந்த சிறப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கூட நாங்கள் ஓரளவுக்கு இந்த சிறப்பை விளங்கிக் கொள்கின்ற பொழுது நாங்கள் புரியணும், கொள்கை ரீதியில் இந்த சிறப்புக்கு நாங்கள் ஆளாகி
அதனுடைய பரிசை அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும். வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.